பிங்க் சாஸ் பாஸ்தா தான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ரொம்ப க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். 2K கிட்ஸ்லேருந்து 20-25 கிட்ஸ் வரைக்கும் 90% குழந்தைங்களுக்கு இந்த பாஸ்தாவும் நூடுல்ஸும் ரொம்ப பிடிக்கும். ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்டைலாக சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. அங்கெல்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு 150 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் ஆகும். ஏன்னா அது ஹோட்டல்ஸை பொறுத்து இந்த விலையும் ஏற்ற இறக்கமாக இருக்கும். நம்ம அதே ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் நிறைய சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டில் உள்ளவங்க அதே விலையில் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடலாம். அங்கே ஒரு கப் வாங்கினா ஒரு ஆள் தான் சாப்பிட்லாம். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம். மற்றபடி அதே அளவு அதே மாதிரி வீட்டில் செஞ்சோன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நான் பண்ணியிருக்க அளவு வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவு தான். ஆனால் இந்த ஒயிட் சாஸ் பண்ணும்போது இந்த மாவு கெட்டிவிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பாலை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபுல்லாக இது வந்து திக்காகாமல் பாதி அளவு திக்கான உடனே எடுத்து வச்சுருங்க. ஏன்னா இதை வந்து பாஸ்தாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் விடும்போது ரொம்ப திக்காயிரும். அதுக்காக ஒரு பாதி அளவு திக்கானதுக்கப்புறம் நம்ம ஒயிட் சாஸை தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பிங்க் சாஸ் வந்து இந்த தக்காளி தான். தக்காளியை அரைச்சி வடிகட்டி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து ஸ்லைஸ் சீஸ் தான் போடணும். ஸ்லைஸ் சீஸ் போடலைன்னா இந்த மொசரல்லா போட்டிங்கன்னா அது ஸ்டிக்கியாக வரும். ஆறிடுச்சுன்னா கெட்டி கெட்டியாக போயிடும். இது வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆயிரும், நமக்கு தெரியாது. சீஸ் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் பிங்க் சாஸு. இதில் தான் நம்ம பாஸ்தாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆறி வச்சுருக்க பாஸ்தாவையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயிட் சாஸையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி திக்னஸ் வந்துடும். அந்த திக்னஸ்மே நம்ம வந்து மீடியம் சைஸாக இருக்கும்போது எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்ப இதில் திக்காயிருச்சுன்னா நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப திக்காயிரும். கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துட்டோம்னா க்ரீமியாக இருக்கும். இந்த டேஸ்ட்டில் இந்த பாஸ்தா வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நான் செஞ்சுருக்க அளவு வந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. எல்லாருமே இதை செய்யுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. அவங்களே செய்ய சொன்னால் கூட செய்வாங்க. எல்லாருமே இந்த ஹோட்டல்லலாம் இருக்கிற டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த பிங்க் சாஸ் பாஸ்தா.